அண்ணாமலை சார் தான் கடவுளா பாக்குறோம். அவர் தான் கடவுள் எங்களுக்கு இப்போதைக்கு. அண்ணாமலை தாங்க இது எங்களுக்கு எங்க ஊருக்கு வந்து காப்பாத்தி இந்த டங்ஷன் ஆர்டர் ரத்து பண்ணதுக்கு காரணமே முழுமையா வந்து அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து யாருமே மறக்கவே மாட்டாங்க. நான்லாம் வந்து வேற கட்சிக்காரனே. ஆனா நான்லாம் வந்து அவருக்கு தான் ஃபுல்லா நான் சப்போர்ட் பண்ணி நான் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். மேலூர் தொகுதியை அப்படிலாம் அவர் நின்றாருன்னா நிச்சயமா வந்து பெருவாரியான ஓட்டுகள் வாங்கி ஜெயிப்பாருங்க. ஆமா. அதாவது இங்கெல்லாம் வந்து பலதரப்பட்ட கட்சியில இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அண்ணாமலைக்கு இனி வந்து எங்க வீட்டுல ஒரு மூத்த பிள்ளையும் நாங்க அவரை நினைச்சிட்டோம். அதுதான் என்னைக்கு நீடித்து இருக்கும். எப்போவும் சாமி மாதிரி அவர் எங்களுக்கு சொன்னதை காப்பாத்திருக்காரு. இங்க உள்ள சாமி மாதிரி அவர் எங்களுக்கு ஒரு காவல் தெய்வம். எங்களுக்கு முதல் போராட்டம் முன்னோர்கள் எப்படி பட்டினி பசியுமாக போராடி வெள்ளையர்கள் காலத்துல மீட்டெடுத்தாங்களோ அதே போல அண்ணாமலையான சொன்ன வாக்கை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்து எங்களை சுதந்திரம் அடைஞ்சது அன்னைக்கு தான் அப்படின்றத அண்ணாமலையோ கிஷன் ரெட்டியோ மோடிஜியோட நாங்கள் இன்னும் கருதுகள்லாம் அடுத்த உடனே ஒரு விமான அவர் வந்து இறங்குற ஹெலிகாப்டர்லாம் அமைச்சு அவங்களும் வந்து வர இந்த சாமியை கும்பிட்டு இங்கே உள்ள சூழ்நிலையை தெரிஞ்சு போகணுன்ற ஆசையில் இருக்கோம். அப்படி வந்தாலும் மிக மிக பெருமை இந்த ஏரியா மக்களை கொண்டாடுவோம். இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே. இந்த ஊர்ல நான் வாழ்ந்துட்டேன் இவ்வளவு நாளா. நான் செத்தா இந்த இடம் எனக்கு கிடைச்சிருமா அரிட்டாப்பட்டி அப்படிங்கிற முதல் கேள்வி. பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு பெரிய போராட்டமே இந்த 3 மாசத்துல நாங்க சந்திச்சோம். உண்மையிலுமே சொன்னதை செஞ்ச ஒரே ஒரு அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் மட்டும்தான். அவங்க வந்த அன்னைக்கு நான் அப்படியே வண்டியை விரட்டி தான் வந்தேன், பாத்துருவோன்ட்டு பார்க்க முடியல. மேலூர் தொகுதியில திரு அண்ணாமலை ஐயா வந்து நிக்காமே நாங்களாம் ஓட்டு போடுவோமே. அவங்க நிக்கணும்னு தான் தேவையில்லை. நாங்க இப்ப நீங்களாம் சொல்லாமலே கேன்வாஸ் அதுதான் ஓடிட்டு இருக்கு எங்க ஊர்ல. இனிமே வந்து இவங்களுக்கு தான். அதனால தமிழக இந்த கிராமத்து இந்த சுத்து வட்டார மக்கள் பூரா அண்ணாமலைய தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அண்ணாமலையை எங்களை ஆயில இருந்து நாங்கள் மேலூர் தொகுதி மக்கள் மறக்க மாட்டோம். நிச்சயமா அவர் வந்து அந்த தொகுதியில் நின்றார்னா அவர் அமோக வெற்றி வர செய்ய நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு இந்த இது வந்த பின்னாடி பல கட்சிகள் எல்லாரும் வந்து எங்களுக்கு எல்லாம் பேசுறாங்க. எல்லாருமே உங்களுக்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை மட்டும் அவர் வந்து நான் கட்டாயம் ரத்து செஞ்சு தரேன், நீ அதை பற்றி பயப்படவே வேணாம், பொங்கலை வந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. அதாவது ரொம்ப நம்பிக்கை ஊட்டினவர் அவர். அண்ணாமலை தாங்க இது எங்களுக்கு எங்க ஊருக்கு வந்து காப்பாத்தி இந்த டங்ஷன் ஆர்டர் ரத்து பண்ணதுக்கு காரணமே முழுமையா வந்து அண்ணாமலை தாங்க. அண்ணாமலை வந்து இந்த பகுதி மக்கள் வந்து யாருமே மறக்கவே மாட்டாங்க. நான்லாம் வந்து வேற கட்சிக்காரனே. ஆனா நான்லாம் வந்து அவருக்கு தான் ஃபுல்லா நான் சப்போர்ட் பண்ணி நான் ரொம்ப ஆதரவு கொடுக்கணும். அண்ணாமலை தான் எங்களுக்கு எல்லாமே. அவரு தான் இந்த அளவுக்கு இந்த வரையும் வந்திருந்த கட்சிக்காரர்கள்ல யாருமே நாங்க அதை வந்து ரத்து பண்ணிடுவோம், நீங்க அதை பத்தி ஒன்றும் பயப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. உங்களுக்கு ஆதரவு தர்றோம், எல்லா கட்சிக்காரங்களும் வந்தாங்க சொன்னாங்க, உங்களுக்கு எல்லாம் நாங்களும் நின்று போராட்டத்தில் கலந்துக்குருவோம், முன்னாடி நாங்கள் வந்து ஆள வந்து நிற்கிறோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் ரத்து செஞ்சிருவோம், நீங்கள் பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்கன்னு சொல்லி சொன்னவர் அண்ணாமலை தான். மேலூர் தொகுதியை அப்படிலாம் அவர் நின்றாருன்னா நிச்சயமா வந்து பெருவாரியான ஓட்டுகள் வாங்கி ஜெயிப்பாருங்க. அதாவது இங்கெல்லாம் வந்து பலதரப்பட்ட கட்சியில இருந்தாலும் கூட அண்ணாமலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இங்கெல்லாம் அவருக்கு வந்து இங்கே பேசலாம், மற்ற ஆளுகள்லாம் சொல்லலாம் வைக்கலாம், ஸ்டாலின்லாம் முதல்ல வந்துட்டு போயிட்டார் வச்சுட்டாருன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் அதுக்கெல்லாம் இல்லை, அண்ணாமலைக்குத்தான் நாங்கள் எல்லாமே வந்து எல்லா பேரும் நல்ல ஆதரவு. அவர் வந்ததே எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதுதான். நாங்கள் நினைச்சு கூட பார்க்கல அவர் வருவார் அப்படின்னு சொல்லி வந்து எங்களுக்கு நல்ல அங்கே வல்லாலவட்டியில் வந்து முதல்ல பொங்கலுக்கு முன்னாடி என்ன சொன்னதை நிறைவேற்றிட்டு சொல்லிட்டு போயிட்டாரு. நிச்சயமா அண்ணாமலை என்ன சொல்றாரு அதை நாங்களும் கேட்போம். இருக்குமே அண்ணாமலை சார் சொன்ன வாக்கை காப்பாத்திட்டாங்க. இன்னமும் உங்களுக்கு என்ன குறைபாடுன்னு கேட்டிருக்காங்க. வந்து நான் வீடு வீடா கேட்டு உங்களுக்கு நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பேருமே எங்க ஊர்ல அண்ணாமலை சார் தான் கடவுளா பாக்குறோம். அவர் தான் கடவுள் எங்களுக்கு இப்போதைக்கு. அவர் தான் எங்க வீட்டு தத்து பிள்ளையாச்சு. அதான் 1000 வருஷம் எந்த இதுவும் வராது, உங்களுக்கு நாங்க வாக்குறுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்த செகண்ட் இருக்கமோ இல்லையா, ஆனா நம்ம பிள்ளைகளுக்கு வந்து ஒரு தாய் வீடு மாதிரி குலதெய்வத்தை கொடுத்துருக்காரு. அதுதான் அவரை வந்து எங்க கடவுளா பாக்குறோம் நாங்க எல்லாருமே. சாமி மேல சத்தியம் பண்ணி சொன்னாங்க, வந்து பொங்கல் நீங்க கொண்டாடுவீங்களான்னு டிவில இருந்து வந்து கேட்டிருந்தாங்க, அந்த தினகரன் டிவில இருந்து. அப்ப நாங்க நாங்க அவர் சொன்ன வாக்குறுதியை நம்பி நாங்க பொங்கல் கொண்டாடலான்னு இருக்கிறோம். ஆனாலும் யாருமே கொண்டாட விருப்பம் இல்லாம கொண்டாடுனாங்க. ஒரு நிறைவு இல்லாம ஒரு மஞ்சோர் தவுக்கலை. எங்க ஊர்ல ரொம்ப திருவிழா மாதிரி நடத்துவோம். எல்லாருமே ஆடு மாடு வச்சிருக்கனால மாட்டு பொங்கல் சிறப்பா இருக்கும். எல்லா பக்கமும் மாடு உருவோம். ஆனா இந்த வாட்டி ரொம்ப ஸ்லோவா போச்சு. கொஞ்சம் நம்பிக்கையா இருந்துச்சு.
அதுக்கப்புறம் இப்போ வந்த உடனே எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமா அவரவர பணிக்கு போயிட்டாங்க. அந்த பழைய நிறைவு வந்துருச்சு. 2, 3 மாசத்துக்கு முன்னாடி இருந்த இது இல்லாம, குழப்பம் இல்லாம நிம்மதியா இருக்காங்க இப்ப. டன்சன்ற வந்து எங்களுக்கு வந்து ஒரு 18 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு நாங்கள் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அனைவரும் அனைத்து சாதியினரும் கூட்டம் போட்டிருந்தோம். அப்போ வந்து இதே ஆர்டிஓ, தாசில்தார் இவங்க வந்து என்ன கூட்டம் போட்டிருக்கேன்னு கேட்டாங்க. டன்ஷன் வருதுன்னு நாங்கள் சொன்னோம். அப்போ இது யார் உங்களுக்கு சொன்னது, வெறும் வதந்தி அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டத்தை கலைச்சி விட்டார்கள். கலைச்சி விட்டு போனதுக்கு பின்னால் இப்போ வந்து முதல் எங்களுக்கு தெரிஞ்சு சுமார் ஒரு 20 நாளைக்கு முன்னாடி எங்கள் ஊரில் இருந்து பிள்ளையார் சொல்லி போட்டு ஆரம்பித்து பல போராட்டங்கள் பண்ணி, அரட்டா வீட்டில் போராட்டம் பண்ணி, அழகுர வீட்டில் போராட்டம் பண்ணி, வெள்ளிமலையாண்டிகள் போராட்டம் பண்ணி, நடைபயணம் நடைபயணம்லாம் போனதுக்கு பின்னால் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், அதுக்கு முன்னாலே எத்தனை கட்சிக்காரர்கள் வந்தாலும் எங்களுக்கு வந்து சாத்தியம் கிடையாது. அண்ணாமலை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்தவர்னால் அவர் வந்து நீங்கள் பயப்பட தேவையில்லை, உங்களுக்கு இந்த டன்ஷன் ரத்து, இன்னையிலிருந்து முற்றுப்புள்ளி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னது மாதிரியே அவர் வந்து எங்களுக்கு செஞ்சு முடித்தார். உங்கள் பெரியாம்பாரரை கூட்டிக் கொண்டு நாங்கள் டெல்லியில் இருந்து ஆர்டரை வாங்கி கையில் கொடுப்போம்னு சொன்னார். அதே மாதிரி செஞ்சார். இன்னைக்கு அண்ணாமலையை எங்களை ஆயில எழுதி நாங்கள் மேலூர் தொகுதி மக்கள் மறக்க மாட்டோம். நிச்சயமாக அவர் வந்து அந்த தொகுதியில் நின்றார்னா அவர் அமோக வெற்றி வர செய்ய நாங்கள் வந்து கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம். நாங்கள் அரட்டாவட்டி கிராமத்தில் வந்து என் பேர் கருப்பணன். எங்களுக்கு இப்போ ஒரு தகப்பனாகவும் சொல்லலாம், ஒரு தெய்வமாகவும் சொல்லலாம். அண்ணாமலை அவர்கள் வந்து வல்லாள்வட்டி கூட்டத்தில் வந்து தெரிவித்து போயிருந்தாங்க, டங்ஷன் கண்டிப்பாக வராது, அப்படி வரும் என்று சொன்னால் உங்களோடு நின்று களத்தில் நான் நிற்பேன் அப்படின்ட்டு போயிருந்தாங்க. கிஷன் ரெட்டி ஐயா அவர்களும் அண்ணாமலை அவர்களும் போராடி எங்களுக்கு முதல் போராட்டம் முன்னோர்கள் எப்படி பட்டினியும் பசியுமாக போராடி வெள்ளையர்கள் காலத்தில் மீட்டெடுத்தாங்களோ அதே போல் அண்ணாமலை அண்ணன் சொன்ன வாக்கை முழுமையாக நிறைவேற்றி கொடுத்து எங்களை சுதந்திரம் அடைஞ்சது அன்னைக்கு தான் அப்படின்றத அண்ணாமலை அவர்கள் அருமையாக சொன்ன வார்த்தையை காப்பாற்றி ஆர்டரோடதே அந்த மண்ணுக்கு வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி வந்தார். எங்களால் இயன்ற உதவி சிறிய வரவேற்பு தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. அவர் வரமுண்டு முதலே எங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருந்தால் எங்கள் கிராமிய கலை, ஒரு புனிதமான கலைகள்லாம் நிறைய இருக்குது, அந்த கலைகளை நடத்தி அவர் பிரம்மாண்டமாக வரவேற்பு கொடுத்துருப்போம். அப்படிப்பட்ட நிகழ்ச்சி இன்னும் கொடுக்க முடியலன்னு ஆசையில் இன்னும் வருவாகன்ற வழி நோக்கத்தோடு இன்னும் காத்திருக்கோம். எப்போ வந்தாலும் அண்ணாமலையினுடைய ஆதரவோட, மோடி ஐயாவினுடைய வாக்குறுதியோட பாரதிய ஜனதாவுக்கு முழுமையாக அரட்டாவட்டி கிராமம் என்னைக்கு ஒத்துழைக்கும். இந்த பகுதி மக்களும் அனைத்தும் இன்னைக்கு பாரதிய ஜனதா எங்கே இருக்குன்னு தெரியாமல் இருந்த ஏரியா பூரா இன்னைக்கு பாரதிய ஜனதா நம்ம முதுகெலும் என்ற முடிவு எடுத்து நல்ல ஒரு ஊர்ச்சியமான இதில் இருக்கோம். இதுக்கு மாநில நம்ம எங்கள் பகுதியில் இருக்க ராஜசீமன் அவர்களும் அன்னைக்கு முழுமையான ஒத்துழைச்சி இங்கே அண்ணாமலை அவர்களை வரவேற்றதுக்கு அவருக்கும் மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அண்ணாமலையோ கிஷன் ரெட்டியோ மோடிஜியோட நாங்கள் இன்னும் கருத்துக்கள்லாம் அடுத்த உடனே ஒரு விமான அவர் வந்து இறங்குற ஹெலிகாப்டர்லாம் அமைச்சு அவங்களும் வந்து வர இந்த சாமியை கும்பிட்டு இங்கே உள்ள சூழ்நிலையை தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் இருக்கோம். அப்படி வந்தால் மிக மிக பெருமையாக இந்த ஏரியா மக்களை கொண்டாடுவோம். பாரதிய ஜனதாவுக்கு 185% கண்டிப்பாக நாங்கள் ஓட்டளிப்போம். எல்லா கட்சிகளுக்கும் நாங்கள் உறுதி சொல்ல மாட்டோம். ரெண்டாவது, எல்லா கட்சியும் வந்து உறுதி இதே மேடையில் சொன்னாங்க, நாங்கள் நிப்பாட்டி போடுவோம், நாங்கள் அப்படி போனோம், இப்படி எல்லாமே சொன்னாங்க. அனைத்து எப்படின்னா அனைத்து கட்சிகளும் வந்தாங்க, அனைத்து இயக்கங்களும் வந்தாங்க. எல்லா இயக்கங்களும் சொன்னதோடு இருந்தாங்க. இவங்க செஞ்சு காமிச்சதுக்கு எங்களுக்கு கோடான கோடி நன்றி. அரட்டாவட்டி மக்களின் சார்பாகவும் அண்ணாமலைக்கு இனி வந்து எங்கள் வீட்டில் ஒரு மூத்த பிள்ளையும் நாங்கள் அவரை நினச்சிட்டோம். அதுதான் என்னைக்கு நீடித்து இருக்கும். எப்போவும் சாமி மாதிரி அவர் எங்களுக்கு சொன்னதை காப்பாற்றிருக்காரு. இங்கே உள்ள சாமி மாதிரி அவர் எங்களுக்கு ஒரு காவல் தெய்வம் அப்படின்னு தான் நாங்கள் மன உறுதியோடு இருக்கோம். அவர் இன்னும் சொல்லி போயிருக்காரு, கிஷன் ரெட்டி ஐயா அவர்களை கூப்பிட்டு இதே மேடைக்கு வருவேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அந்த வாக்குறுதி என்னைக்குன்னு நான் காத்திருப்போம். அப்போ வருகைக்கு எப்போவும் நாங்கள் வலிமேல் விளைவித்து அவருக்கு கண்டிப்பாக வரவேற்பு கூட காத்திருக்கோம். ஃபங்க்ஷன் வருதுன்னு சொல்லும்போது எங்களுக்கு இரவுகளாக தூக்கம் இல்லை. இந்த ஊரை விட்டு போக மனசில், ஏன்டா முப்போகம் விளைகிற பூமி இந்த பூமி, இதை விட்டுட்டு போனால் வடக்கையும் போக வழி இருக்காது, மேற்கையும் நல்ல இடத்துக்கு கொடுக்க மாட்டாங்க. எங்களுக்கு கடல் பகுதியில் ஒண்டி உப்பு தண்ணியில் ஒண்டி போட்டுறாங்க. இங்கே தன்னூற்று அப்படியே கல்லில் ஊற ஊற்ற தண்ணி குடித்தோம். நாங்கள் எப்படி அந்த உப்பு தண்ணியில் வாழ முடியும்? அதனால 24 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் இருந்தான். எல்லா கட்சியினருமே வந்து இங்கே வந்து ஆறுதல் சொன்னாலும் முழுமையாக முடிவெடுத்து இந்த டங்ஷன் திட்டத்தை அடியோடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு உதவியவர் அண்ணாமலை அவர்கள். அவருக்கு வந்து இந்த ஊரினுடைய நிலைமையை எடுத்து சொன்னவர்
ராஜசிம்மன் அவர்கள் நல்லபடியாக எடுத்து சொல்லி அண்ணாமலைகிட்ட சொல்லி அவரை இங்கே வழி கொண்டு கூட்டி வந்தது அவர் தான். சில பேர் அண்ணாமலைக்கு தவறான கருத்துக்களை சொல்லி அங்கிட்டு இங்கிட்டு திசையை திருப்பி போக பார்த்தாங்க. ராஜசிம்மன் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அரட்டா வீட்டுக்காரவங்க உங்களை நல்லபடியாக வரவேற்பாங்கன்னு சொல்லி நல்லா தகவல் சொன்ன உடனே மறுபடியும் இங்கே வந்தார் அண்ணாமலை எங்கள் ஊருக்கு. நல்ல வரவேற்பு கொடுத்தோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளுக்கு வரவேற்பு கொடுத்தோம். இனிமேல் வரும்போது முன்னெச்சரிக்கையாக வந்தாருன்னா நல்லபடியாக கிராம கலைகளோட கொண்டாடி அவரை வரவேற்போம். இந்த டங்ஷன் திட்டம் அறிவிச்சதுமே மக்கள் பூரா மனக்குழப்பத்தில் இருந்தாங்க. ஐயோ வீட்டை விட்டுட்டு போக போகிறோமே, மாடுகன்னெல்லாம் விட்டுட்டு போக போகிறோமே, நிலம் பூமியெல்லாம் விட்டுட்டு போக போகிறோமே அப்படின்ற பதட்டத்தில் இருந்து ஒரு 60 நாள் கடுமையான போராட்டம். அந்த சூழ்நிலையில தான் நம்ம தமிழகத்தின் மாநில தலைவர், பாஜக மாநில தலைவர் வள்ளலாவட்டி கூட்டத்துக்கு வந்திருந்தார். அப்போவே நாங்கள் அரட்டாவட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தோம். ராஜேஷ்மன் தலைமையில் அரட்டாவட்டிக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருந்தோம். அரட்டாவட்டியில் இடம் பத்தாது அப்படின்னு சொல்லி வள்ளலாவட்டியில் போட்டிருந்தாங்க. என்னதான் இருந்தாலும் எங்கள் ஊருக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தான். அடுத்த முறை நான் கண்டிப்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிக்காரர்களும் வந்து ரத்த ஆயிரம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் மட்டும்தான் அதை முயற்சி எடுத்து அவரது தலைமையில தான் ரத்த ஆயிருக்கு. அதனால தமிழக இந்த கிராமத்து இந்த சுத்து வட்டார மக்கள் பூரா அண்ணாமலையை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வணக்கம், என் பேரு சரண்யா. நான் அரிட்டாபட்டி கிராமம். அதாவது ஃபர்ஸ்ட் பிறப்புக்கும் இறப்புக்குமே பெரிய சவாலா இருந்துச்சு. பிறப்பு நம்ம இந்த ஊர்ல தான் பிறந்தோம், இங்கதான் வளர்ந்தோம். ஆனா வயசானவங்க எல்லாம் எங்ககிட்ட அழுகிற மாதிரி கேட்ட கேள்வி என்னன்னா, இந்த ஊர்ல நான் செத்துருவேனாப்பா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வச்சாங்க. இப்படி ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கே, இந்த ஊர்ல நான் வாழ்ந்துட்டேன் இவ்வளவு நாளா, நான் செத்தா இந்த இடம் எனக்கு கிடைச்சிருமா அரிட்டாபட்டி அப்படிங்கிற முதல் கேள்வி. பிறப்புக்கும் இறப்புக்குமான ஒரு பெரிய போராட்டமே இந்த 3 மாசத்துல நாங்க சந்திச்சோம். அடுத்து சாப்பாடு எங்க ஊர்ல மாதிரி தண்ணியோ நெல்லோ, இன்னமும் நீங்க போய் வணிக வளாகத்துல நெல் வணிக வளாகத்துல கேட்டு பாருங்க. அரிட்டாபட்டி நெல்லுனா தனியா எனக்கு வேணும் உனக்கு வேணும்ன்ற ஒரு போட்டியோட தான் எடுத்து வைப்பாங்களே தவிர, எங்க ஊர் நெல்லோ பூவோ எங்கேயுமே வந்து தள்ளி போன்ற சுச்சுவேஷன் வந்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு வளம் மிகுந்த ஒரு ஊர்ல நாங்க வாழ்ந்துட்டு எங்களை எங்கேயோ கொண்டு போய் தள்ளுறோன்ற ஒரு சூழ்நிலை எங்களால முதல்ல எடுத்துக்க முடியல. எல்லாருமே நைட்டும் பகலுமா சமைச்ச சாப்பாடை சாப்பிடறதுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. திரு அண்ணாமலை ஐயா அவங்க வந்து, நான் உங்களுக்கு கண்டிப்பா இத ரத்து பண்ணிட்டு நல்ல பதிலோட நீங்க நல்லபடியா பொங்கலை கொண்டாடுங்க, நான் உங்களுக்கு இது ரத்துங்கிற செய்தியோட தான் உங்களை வந்து சந்திப்பேன்னு சொன்னாங்க. உண்மையிலுமே சொன்னதை செஞ்ச ஒரே ஒரு அரசியல்வாதி திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் மட்டும்தான். இது வந்து நாங்க உங்களுக்காக பேட்டிக்காக எல்லாம் சொல்லவே கிடையாது. உண்மை சம்பவம் நடந்தது அதுதான். நம்ம ஊரை பத்தினது தெரியாம அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாங்க. அடுத்து நம்ம ஊர்ல என்னென்ன வளம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட பின்னாடி எங்களோட மக்களா நின்னு தோள் கொடுத்து எங்களுக்கு உண்மைய எல்லாத்துக்கும் உறக்க சொல்லி எங்களுக்கு உறுதியான ஒரு தீர்ப்பை வாங்கி கொடுத்தவங்க திரு அண்ணாமலை ஐயா அவர்கள் மட்டும்தான். அவங்க வந்த அன்னைக்கு நான் அப்படி வண்டியை விரட்டி தான் வந்தேன், பாத்துருவோன்ட்டு பார்க்க முடியல. மேலூர் தொகுதியில திரு அண்ணாமலை ஐயா வந்து நிக்காமே நாங்களாம் ஓட்டு போடுவோமே, அவங்க நிக்கணும்னா தேவையில்லை. நாங்க இப்ப நீங்களாம் சொல்லாமலே கேன்வாஸ் அதுதான் ஓடிட்டு இருக்கு எங்க ஊர்ல. இனிமே வந்து இவங்களுக்கு தான் திரு ராஜசிம்மன் அவர்கள் வந்து நம்மளோட அரிட்டாபட்டியோட பக்கத்துல உள்ள 48 கிராமங்களையும் முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு தெரிவிச்சதே இவங்க தான். ஏன்னா உள்ளூர்ல ஒருத்தவங்க இல்லாம அவங்களுக்கு இவ்வளவு டீட்டெயில் தெரிய வாய்ப்பே கிடையாது. ராஜசிம்மன் ஐயா வந்தாங்க, எல்லாரையும் பார்த்தாங்க, பேசினாங்க. இந்த மாதிரி எங்களோட எல்லா நிலையும் சொன்னோம். நான் எல்லா கூட்டத்திலயும் இருந்தேன், அதனால எனக்கு வந்தவங்க எல்லாரையுமே தெரியும். அவங்களும் ஐயா ராஜசிம்மனும் வந்தாங்க, நாங்க பேசினோம், எல்லாரும் எங்களோட கஷ்டத்தை சொன்னோம். எங்களுக்கு நல்ல தீர்வு கிடைச்சிருக்கு. திரு அண்ணாமலை ஐயா எங்க பகுதிக்கு தைரியமா வந்து நில்லுங்க, இன்னி வர்ற இளைய தலைமுறைகள் எல்லாரும் உங்களுக்கு நாங்க சப்போர்ட்டிவா நிப்போம். உங்கள் தின சேவல்